தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை டவுன் பகுதியில் நள்ளிரவில் ஆறுமுகம் என்பவர் கொலை செய்து மர்ம நபர்கள் புதைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நெல்லையிலிருந்து டவுன், அதாவது நெல்லை டவுன் பகுதியிலிருந்து தச்சநல்லூர் செல்லக்கூடிய ஒரு பகுதி, ஒரு 4 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதி. இந்த பகுதி பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் ஆள் அரவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். இந்நிலையில டவுன் பகுதியில் இருக்கிற குருநானக் தெரு அப்படிங்கிற ஒரு தெரு இருக்குதுங்க. அந்த பகுதி போற பாதையில, இந்த பகுதிக்கு போற பாதையில நேற்று நள்ளிரவுல ஒரு அடர்ந்த பகுதிக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு உடலை புதைக்க முயற்சிக்கிறதா போலீசார், டவுன் போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இதன் அடிப்படையில போலீசார் விரைந்து போறாங்க. விரைந்து போய் உடல் எங்க புதைச்சிட்டு இருக்கிற இடம் சொன்னதுக்கான சரியா ட்ராக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில 1 மணி நேரத்துக்கு மேல தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு இளைஞரின் உடல் புதைக்கப்பட்டிருக்குது. புதைக்கப்பட்ட உடல் என்ன பண்றாங்க, புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து அதனை பிறகு என்ன பண்றாங்கன்னா, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. தொடர்ந்து விசாரணை செஞ்ச போது அந்த பகுதியை சார்ந்த ஆறுமுகம், அதாவது 20 வயதான ஆறுமுகம்ங்கிறதும் அவரை ஒரு பெண் விவகாரத்தில் முறையற்ற உள்ள ஒரு பிரச்சனையில பெண் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறதும் போலீசாரோட முதற்கட்ட தகவல் தெரிய வருது. 4 பேர் சேர்ந்து இந்த கொலையை செய்ததாகவும் போலீசார் தரப்புல தற்போது தெரிவிக்கப்பட்ட நிலையில கொலையாளிகளை வலைவீசி தற்போது தேடிட்டு இருக்கிறாங்க. நெல்லை மாநகர பகுதியில கடந்த சில தினங்களாக எந்த விதமான கொலைகளும் நடக்காம சற்று நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில போலீசார் கண்ணிலிருந்து மண்ணை தூவுவதற்கும், அதே மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்க முயற்சித்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு உடலை கொண்டு போய் நடு இடங்களில் புதைக்கப்பட்டு அதன் அடிப்படை தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் மீட்ட நிலையில இந்த வழக்குல மேல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு, இன்னும் எத்தனை பேர் இதுல சம்பந்தப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து தற்போது போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வராங்க. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.